கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமா உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, எடுத்து வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் உங்களை பாதியில விட்டுட்டு ஓடுகிற மனிதன் அல்ல, முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன். சில நேரங்கள்ல ஆண்டவர் இல்லாத நேரங்கள்ல பிசாசு எந்த நேரம் வேணாலும் நம்மளை அழிச்சிடலாம், கவுத்திடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதனால எங்க போனாலும் ஆண்டவரை உங்க இருதயமாகிய சிங்காசனத்துல சுமந்துட்டு போங்க. யூஆர் சோ சேஃப். இவ்வளவுதான், வெரி சிம்பிளான மங்கள வார்த்தை. இன்னைக்கு நீ எங்க போனாலும் ஆண்டவரை கூட்டிருப்பா. ஆண்டவர் வாங்க கூட இருந்தாச்சுன்னா இந்த வசனத்தின்படி அவர் உன்னை பாதுகாத்து கொள்வார். நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் போக்கும் வரத்தும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நல்ல கவனிங்க. அன்றைக்கு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். அதற்கு காரணம் என்னன்னு பைபிள்ல போட்டிருக்குன்னா, சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். அன்றைக்கு யோசுவா போன இடத்துல எல்லாம் வெற்றி இருந்துச்சு. காரணம், யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் உங்க கூட இருந்துட்டாருன்னா, டெய்லி காலையில எழும்பணும்னா மங்கள வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே என் இருதயமாகிய சிங்காசனம் உங்களுக்காக ரெடியா இருக்கு, நான் அலங்காரமா வச்சிருக்கிறேன். ஒருவேளை அது அலங்கோலமா இருந்தாலும் மங்கள வார்த்தையின் மூலமாக இன்னைக்கு அதை சுத்தம் பண்ணி, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை நீங்க அலங்கரிச்சு அதுல உட்காந்து நீங்க சவாரி பண்ணுங்க ஆண்டவரே நீங்க சொல்லி அவரை கூட்டிட்டு போங்க. அன்னைக்கு ஒரு கழுதைக்கு மேல இயேசு உட்கார்ந்த உடனே அந்த கழுதைக்கு கம்பள விரிப்பெல்லாம் கிடைச்சுதான், ரெட் கார்பெட் மரியாதை எல்லாம் கிடைச்சுதான். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்யாம இருப்பாரா? இந்த பூமியிலே நீங்க கௌரவமா வாழ, போற இடத்துல எல்லாம் பாதுகாப்பா போய் பாதுகாப்பா வர, ஆரோக்கியமா போய் ஆரோக்கியமாய் திரும்பி வர, கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிற நிச்சயத்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள். குறிப்பா நீங்க போற இடத்துக்கு எல்லாம் அவரை கூட்டு போனீங்கன்னா இன்றைய சக்சஸ் ஆகும். வழக்கு உங்களுக்கு சாதகமா மாறும். உங்களுக்கு முன்னால ஒரு எதிரி வந்தான்னா கூட சத்துருக்களின் இடத்துல சமாதானமாய் போக கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் கிறிஸ்டி ஃப்ரம் திருநெல்வேலி. நான் +2 படிக்கும்போது பள்ளியில் நடந்த அனைத்து தேர்வுகளிலும் மிகவும் குறைந்த மதிப்பெண்களை எடுப்பேன். ஆசிரியர்கள் என்னுடைய பெற்றோர்களை வர சொல்லி என்னுடைய மதிப்பெண்களை கொடுப்பார்கள். நான் எவ்வளவோ முயற்சி செய்து படித்தாலும் அதிகமான மதிப்பெண்களை பெற முடியவில்லை. நான் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர சென்னை தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொடர்பு கொண்டு ஜெபித்துக் கொள்வேன். ஜெப ஊழியர்கள் எனக்காக பாரப்பட்டு ஜெபித்து பயப்படாமல் தைரியமாயிருந்து கர்த்தர் யாக்கோபு 1:5 வேத வசனத்தில் சொல்லப்பட்ட சம்பூரணமான ஞானத்தை உனக்கு தருவார் என்று சொல்லி என்னை ஆசீர்வதித்து ஜெபித்தார்கள். நான் அந்த வேத வசனத்தை சொல்லி ஜெபித்து கொண்டே இருந்தேன். 2025ஆம் வருடம் அந்த +2 தேர்வை எழுதும் போது ஒவ்வொரு தேர்வு அன்றும் காலையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜெபகோபுரத்தை தொடர்பு கொண்டு ஜெபித்து விட்டு தேர்வுக்கு சென்று தேர்வு எழுதினேன். கர்த்தருடைய கிருபையினாலும் ஜெப ஊழியர்கள் ஏறெடுத்த ஜெபத்தினாலும் நான் 600க்கு 523 மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற்றேன். பாருங்க, நார்மலா படிக்கிற ஒரு பிள்ளை டெய்லி ஒவ்வொரு எக்ஸாம் அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு போனாங்க. 600க்கு 523 மார்க் எடுக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் அப்படியே செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரோடும் நீர் இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். எல்லாருடைய கண்களுக்கும் அது ஆச்சரியமா இருக்கட்டும். நீர் என் பிள்ளைகளோடு இருந்து எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை என் பிள்ளைகளுக்கு செய்து என் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். நீர் சொல்லி இருக்கிறேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னோடு இருந்து உன்னை பாதுகாத்து கையிட்டு செய்கிற காரியங்களை உனக்கு அனுகூலமாக்குவேன் சொன்னீங்களே, அனுகூலமாக்கி தந்து விட்டீர். உனக்கு நன்றி செலுத்துகிறோம். எதிர்மறையான சூழ்நிலையெல்லாம் என் பிள்ளைகளுக்கு சாதகமாகவே நீ அமையட்டும். இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்கிற மங்கள வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம்
நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.